ஹீலிங் அப்படின்றது நம்ம மேனிஃபெஸ்டேஷனுடைய ஃபவுண்டேஷனில் ஒரு பகுதின்னு சொல்லலாம். அப்படி இருக்கும்போது நம்ம எந்த ஒரு விஷயத்தை மேனிஃபெஸ்ட் பண்ண நினச்சா கூட நமக்குள்ளே இருக்கிற பிளாக்ஸ் இல்லை பாஸ்ட்டில் உருவாக்கி வச்சுருக்கிற அந்த தேவையற்ற சிந்தனைகள் நம்மளை விட்டு வெளியே போகணும். இந்த மாதிரி ஹீலிங்க்கு நிறைய ப்ராக்டிசஸ் இருக்குது. அஃபர்மேஷன் கூட ஒரு வகையான ஹீலிங் டெக்னிக் தான். தென் ப்ரொஃபைலிங் இருக்குது. நம்ம இங்கே பார்க்குறது ஹொப்போனோபோனோ டெக்னிக். இருக்கிறதுலேயே ரொம்ப எளிமையாக எந்த நேரத்தில் வேணாலும் இந்த கிளின்சிங் டெக்னிக்கை யூஸ் பண்ண முடியும். ஸோ அதை எப்படி ஸ்டெப் பை ஸ்டெப்பாக கரெக்டாக யூஸ் பண்ணுறதுன்றது தான் இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். பொதுவாக ஹொப்போனோபோனோ 4 ஸ்டேட்மெண்ட் யூஸ் பண்ணுவோம். அது இங்கிலீஷில் இருக்கும். அதை தமிழாக்கம் பண்ணி நம்ம எப்படி பயன்படுத்திக்கலான்றதையும் இந்த வீடியோவில் நான் சொல்லியிருக்கேன். இங்கே நம்ம பார்க்க போகிறது சிம்பிளான டெக்னிக் அப்படின்னா கூட இதை பயன்படுத்துறதுக்கு நிறைய மெத்தட்ஸ் இருக்குது. ஜேர்னலிங் மூலமாக, மிரர் டெக்னிக், ஃபோட்டோ பயன்படுத்தி பண்ணக்கூடிய சில ஹீலிங் ப்ராசஸ், அதுக்கப்புறம் முக்கியமாக ஹார்ட் பிரெயின் கொஹரன்ஸ்னு சொல்லி ஹொப்போனோபோனோவை பயன்படுத்துறதுக்கு நிறைய வழிகள் இருக்குது. இதை பற்றி நம்ம வேறு வீடியோஸில் பார்ப்போம். இது நம்ம ஹொப்போனோபோனோ வீடியோவோட 3rd வீடியோ. இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஹொப்போனோபோனோ பயிற்சியுடைய பேசிக்கான ஒரு விஷயம் என்னென்னா, இது ரொம்ப சுலபமாக யாருனாலும் எந்த சூழலில் வேணாலும் அப்ளை பண்ண முடியும். ஒரு 2லேருந்து 3 நிமிஷத்துக்குள்ளேயே இந்த பயிற்சி செஞ்சு முடிச்சிடலாம். அது மட்டும் இல்லாமல் இதுக்கு பின்னாடி இருக்கிற சயின்ஸை புரிஞ்சுக்கிறது அவ்வளோ பெரிய கஷ்டமும் கிடையாது. இந்த பயிற்சியில் நம்மளை சுற்றி இருக்கிற பீப்புளையோ இல்லை சுச்சுவேஷன்ஸையோ நம்ம சரி பண்ணுறதுக்காக இதை முயற்சி பண்ண போகிறது கிடையாது. எதுவாக இருந்தாலும் நமக்குள்ளே ஏற்பட்டிருக்கிற பிளாக் இல்லை பாஸ்ட் மெமரிஸ் இல்லை நம்ம இன்றைக்கி ஒரு நிலைப்பட்டு நம்ம சிந்தனைகளை வச்சுக்க முடியாததுக்கு எதெல்லாம் காரணமாக இருக்கோ எல்லா பிரச்சனைகளுக்குமே இந்த பயிற்சியை பயன்படுத்த முடியும். அத்தனை பிரச்சனைக்கான முதன்மையான காரணன்றது நமக்குள்ள ஒரு விஷயத்தை எப்படி பார்க்குறோம், எப்படி புரிஞ்சு வச்சுருக்கோன்றது தான். ஸோ இந்த ஹீலிங் டெக்னிக் அப்ளை பண்ணும்போது நம்முடைய பெர்செப்ஷன் மாறுது, நமக்குள்ளே ஏற்படுத்தி வச்சுருக்கிற அந்த பிளாக்ஸ் ரிமூவ் ஆகுது. ஸோ மேனிஃபெஸ்டேஷன் போகிறதுக்கு இது ஒரு பெரிய சப்போர்ட்டிவாக இருக்குது. இன்னொரு முக்கியமான விஷயம், இந்த பயிற்சியை பண்ணுறதுக்கு ரொம்ப பாசிட்டிவாக ஃபீல் பண்ணணும்னு கிடையாது. காரணம், இது நம்ம ரொம்ப ஆன்சைட்டில் இருக்கும்போதோ, ஏதோ ஒரு பெயின் இருக்கும்போதோ, ஏதோ ஒரு மனக்குழப்பத்தில் இருக்கும்போதோ இதை பயன்படுத்துறதுனால நம்மளை பாசிட்டிவாக மாற்றிக்கிட்டு தான் இந்த பயிற்சியை பண்ணணும்னு கிடையாது. நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி நம்ம ரொம்ப நெகட்டிவாக இருக்கோம், ஏதோ ஒரு பிரச்சனைக்குள்ளே இருக்கோம், ஏதோ ஒன்று நினச்சி வருத்தப்படுறோம், அங்கேருந்து நம்மளை ரிவர்ஸ் பண்ணி ஒரு நிம்மதியான ஒரு பீஸ்ஃபுல்லான ஸ்டேட்டுக்கு கொண்டு வரதான் இந்த பயிற்சியோட அப்ஜெக்டிவ். அப்படிங்கிறப்போ இந்த பயிற்சியை பயன்படுத்துறதுக்கு சரியான மனநிலை அப்படி எதுவுமே இல்லை. நீங்கள் ரொம்ப ரெஸ்ட்லெஸ்ஸாக இருக்கும்போதும் பண்ணலாம், ரொம்ப ஹாப்பியாக இருக்கும்போதும் பண்ணலாம். இதோட பர்பஸ் அப்படின்றது -1 to 0 கொண்டு வரதான். அதாவது நீங்கள் கீழே இறங்கி போயிருக்கீங்க எமோஷனில், அது உங்களை நார்மலைஸ் பண்ண மட்டும்தான் பயன்படுதுன்றனால பெருசாக இதுக்கு மென்டல் ப்ரிப்பரேஷன் அவசியம் இல்லை. இன்னொரு முக்கியமான விஷயம், இது ஒரு பெரிய மேனிஃபெஸ்டேஷன் டெக்னிக் நினச்சிக்க வேண்டாம். இதுக்கும் மேனிஃபெஸ்டேஷனுக்கும் நேரடி தொடர்பு கிடையாது. அதாவது இது பண்ணால் எனக்கு இது கிடச்சிரும் அப்படி இல்லை. பொதுவாக நமக்குள்ளே இருக்கிற நெகட்டிவ் பிளாக்ஸ், மெமரிஸ் கிளியர் ஆகும்போது அந்த பிளாக்னால் ஏற்பட்டிருக்கிற தடைகள் போகும்ல. ஒரு விஷயத்தின் மேலே பயம் இருக்குது அப்படின்னா இந்த கிளென்சிங் டெக்னிக்ஸ் யூஸ் பண்ணாமல் அது பயம் போயிடுறதுனால அந்த விஷயம் நமக்கு கிடைக்கும்ல. அந்த மாதிரி தடைப்பட்டிருக்கிற சில விஷயங்கள் வாழ்க்கையில் நடக்க வாய்ப்பு இருக்குது. ஆனால் மேனிஃபெஸ்டேஷன் அப்படின்னு இந்த பயிற்சியை முழுசாக சொல்லிட முடியாது. இது பியூர்லி ஃபார் கிளென்சிங் பர்பஸ் ஒன்லி. என்ன காரணம்னா, இதில் எந்த இலக்கையும் குறிப்பிட்டு நம்ம எந்த ஒரு பயிற்சியும் பண்ண போகிறதில்ல. இதன் மூலமாக நம்ம கான்ஷியஸ்க்கு எந்த ஒரு தேவையும் சொல்லிக் கொடுக்கறது கிடையாது. நம்ம பீஸ்ஃபுல்லான ஸ்டேஜுக்கு போகணும், நான் இந்த பிரச்சனையிலேருந்து விலகணும், இது என்னை விட்டு போகணும். அப்போது இந்த பயிற்சியை பியூர் கிளென்சிங் டெக்னிக்காக மட்டும் அப்ரோச் பண்ணேன். இப்போ இந்த பயிற்சியை எப்படி ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பண்ணுறதுன்னு நான் சொல்லிடுறேன். முதல் விஷயம், இந்த பயிற்சிக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி எதை கிளென்ஸ் பண்ணுறதுக்காக இப்போ நான் முயற்சி பண்ண போகிறேன். அதாவது நமக்கு நிறைய தாட்ஸ் இருக்கும் கிளென்ஸ் பண்ணிக்கிறதுக்கு. ஒட்டு மொத்தமாக எல்லா பிரச்சனையும் எடுத்து கம்பைன் பண்ணி பல்காக நம்ம கிளென்ஸ் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. இந்த பயிற்சி ரொம்ப ஈஸின்றனால ஒரு 2லேருந்து 3 நிமிஷம், மேக்ஸிமம் 5 மினிட்ஸ்க்குள்ளே முடியுன்றனால ஸ்பெசிஃபிக்காக எதுக்காக கிளென்ஸ் பண்ணுறோன்றதை சூஸ் பண்ணி பண்ணுங்கள். ரேண்டமாக ஏதாவது ஒரு நேரத்தில் சிம்பிளாக அந்த 4 ஸ்டேட்மெண்ட்டை சொல்லிட்டு போயிடலான்றது ப்ராசஸ் கிடையாது. இப்போ நம்ம ஒரு கோலை மேனிஃபெஸ்ட் பண்ணும்போது நமக்கு என்ன தேவைன்றதை நம்ம எவ்வளோ தெளிவாக குறிப்பிடணும்னு சொல்லியிருப்போம். ஒரு எக்ஸாம்பிளுக்கு, இந்த காரை தான் நீங்கள் மேனிஃபெஸ்ட் பண்ணுறீங்க அப்படின்னா, இது எப்படி இருக்கும், என்ன கலர், இது ஓட்டினா எனக்கு எப்படி ஃபீல் ஆகும், இது ஏன் என் லைஃப்பில் வரணும், அப்படி என்ன இதில் அவ்வளோ பெரிய சந்தோஷம் இருக்குன்றத எமோஷ்னலாக அவங்க கான்ஷியஸ்க்கு புரிய வைக்க ட்ரை பண்ணுறீங்க. காரணம், நம்ம தேடுற விஷயம் நமக்கு தெளிவாக தெரியல அப்படின்னா அது நம்ம கண்ணு முன்னாடி வந்தால் கூட கண்டுபிடிக்க முடியாது. ஸோ அதே மாதிரி கிளென்சிங்னு வரும்போது இது ஒரு பொருள் கிடையாது. மோஸ்ட் ஆஃப் த ப்ராப்ளம்ஸ் அப்படின்றது நமக்குள்ளே நம்மளை அசியூம் பண்ணுறது, இல்லை அது வெறும் ஒரு சிந்தனையாக மட்டும்தான் ரெஜிஸ்டர் ஆகிருக்கும். இந்த மாதிரி ஒரு பொருளாக நீங்கள் அதை நமக்கு சொல்லிக் கொடுக்க முடியாது. அப்போது இந்த கிளென்சிங் டெக்னிக்ஸ் பொறுத்த வரைக்கும்
நம்ம நமக்குள்ளே இருக்கிற அந்த ப்ராப்ளம் ஸ்டேட்மெண்ட் இல்லை அந்த பிரச்சனையை முழுசாக புரிஞ்சுக்கிட்டு இந்த பயிற்சிக்குள்ளே போகணும். ஸோ ஒரு எக்ஸாம்பிளுக்கு நான் வந்து இன்டர்வியூ அட்டன் பண்ணுறதுல எப்போவுமே ஃபியர் ஃபேஸ் பண்ணுறேன். இந்த எக்ஸாம் கிளியர் பண்ணுறதுக்கு மேலே எனக்கு ஒரு பயம் இருக்குது, இல்லை எனக்கு இந்த ரிலேஷன்ஷிப் மேலே அவநம்பிக்கை இருக்குது, இல்லை இந்த பர்சனால் எனக்கு ப்ராப்ளம் நடக்குது, என் மேனேஜர் கூட எப்போவுமே இஷ்யூவாக இருக்குது, ஏதாவது ஒரு பிரச்சனை இல்லை ஏதாவது ஒரு மெமரி. இப்போது ஒரு எக்ஸாம்பிள் சொன்னோன்னா பணம் அப்படின்றது எப்போவுமே சம்பாதிக்கிறது கஷ்டன்ற ஒரு பிளாக்கை நான் புரிஞ்சு வச்சுருக்கேன். அந்த மென்டல் பிளாக்கை சரி பண்ணுறதுக்கு இந்த பயிற்சியை பண்ண போகிறேன். இந்த மாதிரி எதுக்கு இந்த பயிற்சியை தொடங்குறீங்கன்றதை ஞாபகம் வச்சுக்கணும். ஆரம்பத்தில் இந்த ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு உங்களுக்கு கஷ்டமாக இருந்தாலும் இந்த பயிற்சியை நீங்கள் பழக பழக எந்த பிரச்சனைக்கு வேணாலும் இந்த பயிற்சி இன்ஸ்டண்ட்டாக நீங்கள் அப்ளை பண்ண முடியும். ஸோ ஸ்டார்டிங்கில் தான் முதல் தடவை பண்ணுறீங்க, இல்லை ஆல்ரெடி நீங்கள் பண்ணியிருக்கீங்க பட் பெருசாக அவுட்கம் இல்லை நீங்கள் தெரிஞ்சும் இதை பண்ணாமல் இருக்கீங்கன்னா பிரச்சனை என்னன்றதை ஃபஸ்ட் ஸ்டெப்பில் புரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறமா அந்த 4 ஸ்டேட்மெண்ட்ஸை பயன்படுத்தி இந்த கிளென்சிங்குள்ளே போகலாம். ஸோ முதல் விஷயம் என்ன பிரச்சனைக்காக இதை பயன்படுத்த போகிறோன்றதை கண்டுபிடிச்சிக்கோம். இப்போது 2வது ஸ்டெப் அப்படின்றது அந்த 4 ஸ்டேட்மெண்ட்ஸை பயன்படுத்தி இந்த பர்டிகுலர் பிரச்சனையை மையப்படுத்தி இந்த ப்ராக்டிஸ் பண்ண போகிறோம். இப்போது அந்த ப்ராப்ளம் ஸ்டேட்மெண்ட்டை ஃபைன் பண்ணிட்டீங்க. 2வது விஷயம் நம்மளை கொஞ்சம் கிரவுண்ட் பண்ணிக்கிறதுனா நம்ம இந்த பயிற்சியை வந்து ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்கும்போதும் பண்ணலான்னு சொல்லியிருக்கோம். ஒரு கோவத்தில் இருக்கோம், இல்லை ஒரு ஃபியரில் இருக்கோம், ஏதோ ஒரு நெகட்டிவ் எமோஷன்ஸ் இருக்குது, அதை நம்ம கிளென்ஸ் பண்ணிக்க அப்போவே அப்ளை பண்ணுறோன்னா நம்ம மோஸ்ட்லி அந்த எமோஷனில் எலவேட்டடாக இருக்கும். அது பதட்டமாக இருக்கலாம், ரொம்ப ஒரு மாதிரி கம்ப்ளீட் லோ எமோஷனில் சில பேர் அழுதுட்டு கூட இருக்கலாம். ஸோ அப்போது அந்த ஃப்ளோலேயே நம்ம இந்த பயிற்சி எடுத்தோம்னா இன்னும் அதிகமாக அந்த எமோஷன்ஸ் உருவாகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் என்ன தான் பரபரப்பாக இருந்தாலும் ஜஸ்ட் ஒரு 10 to 15 செகண்ட்ஸ்க்காவது அமைதியாக டீப் ப்ரீத் பண்ணுறது பெட்டர். இல்லை நீங்கள் இது ரொம்ப பிளான்டாக ஏர்லி மார்னிங் எந்திரிச்சு பண்ணுறீங்க, இல்லை இதுக்கான ஒரு டைம் ஒதுக்கிட்டு ஈவினிங் பண்ணுறீங்க அப்படின்னா ஓகே. நிதானம் இல்லாமல் ஒரு வேளை ரொம்ப ஹை எமோஷன்ஸில் இருக்கும்போது இந்த பயிற்சியை பயன்படுத்துகிறீங்கன்னா அட்லீஸ்ட் ஒரு 3 to 4 டீப் பிரெத்ஸ் எடுத்துக்கோங்க. முடிஞ்சால் உங்களுக்கு சூழல் வந்து ஒத்துழைச்சிது அப்படின்னா ஒரு நிமிஷமாவது கண்ணை மூடி உட்காந்துட்டு அதுக்கப்புறமா இந்த பயிற்சியை ஸ்டார்ட் பண்ணுறது பெட்டர். ஏன்னா நம்ம ஒரு பீக் எமோஷன் இருக்கும்போது அதோடையே ட்ராவல் பண்ணோன்னா இதை நம்ம முழுமையாக உள்ளே ஏற்றிக்கிட்டு நம்ம பண்ண மாட்டோம். அந்த கோவத்துலேயோ அந்த பயத்துலேயோ அந்த ஒரு அவசரத்துலேயோ இந்த கிளென்சிங்கை வந்து இன்னும் வந்து அக்ரிவேட் பண்ண தான் பார்ப்போம். ஸோ பெருசாக உங்களால் ப்ரிப்பேர் பண்ணிக்க முடியாட்டி கூட ஒரு 3 to 4 டீப் பிரெத்ஸ் கண்ணை முடிக்கிறது சேஃப். கண்ணை மூட முடியலனாலும் இந்த பயிற்சியை நீங்கள் பண்ணுங்கள். இப்போ 3வது ஸ்டெப்பில் இந்த ப்ராசஸ் ஸ்டேட்மெண்ட்ஸை யூஸ் பண்ண போகிறோம். ஐ எம் சாரி, ப்ளீஸ் ஃபர்கிவ் மீ, தேங்க்யூ, ஐ லவ் யூ. இதுதான் வந்து ஒப்போனோபோனோவில் யூஸ்வலாக இங்கிலீஷில் கொண்டு வர ஸ்டேட்மெண்ட்ஸ். இந்த லாங்குவேஜ் உங்களுக்கு கம்ஃபர்டபுளாக இல்லை, இது என்னுடைய கிளென்சிங்கோட உள்ளே ஒத்து போகலை, எனக்கு இந்த வார்த்தைகளை பயன்படுத்தும் போது ரொம்ப அந்நியமாக தெரியுது அப்படின்னா சிம்பிளாக தமிழில் மாற்றிக்கலாம். இப்போது முதல் வார்த்தைக்கான அர்த்தம் ஐ எம் சாரின்றது நான் வருத்தப்படுறேன் அப்படின்றது. இல்லை உங்களுக்கு ஏதாவது சரியான வார்த்தைகள் தான் பயன்படுத்தலாம், பட் இது கொஞ்சம் நியூட்ரலாக இருக்கிறனால இந்த வார்த்தை எடுத்துகிட்டு ரொம்ப நெகட்டிவாகவும் போகல. நான் வருத்தப்படுறேன். ப்ளீஸ் ஃபர்கிவ் மீ அப்படின்னா என்ன மன்னிச்சுக்கோங்க. அடுத்தது தேங்க்யூ, ஸோ அது நன்றி நமக்கு தெரியும். அண்ட் ஃபைனலாக ஐ லவ் யூன்றது நான் அன்பு செலுத்துகிறேன் அப்படின்னு வச்சுக்கலாம். அன்புன்றது ஒரு இந்த பீஸ்ஃபுல் ஸ்டேட்டுக்கு போகிறதுக்கான சீக்ரெட் வேர்டுன்னு சொல்லியிருந்தோம். ஸோ அந்த ஐ லவ் யூன்றதுக்கு ஆல்டர்னேட்டிவாக வேறு எந்த வார்த்தையை பயன்படுத்துறதை விட இல்லை நான் உனக்கு அன்பு செலுத்துகிறேன் அப்படின்றது சரியாக போடணும். ஸோ உங்களுக்கு எந்த லாங்குவேஜ் கம்ஃபர்டபுளாக இருக்கோ அப்படி பயன்படுத்திக்கோங்க. ஸோ ஐ எம் சாரி, ப்ளீஸ் ஃபர்கிவ் மீ, தேங்க்யூ, ஐ லவ் யூ. நான் வருந்துறேன் இல்லை நான் வருத்தப்படுறேன், என்னை மன்னிச்சுக்கோங்க இல்லை என்ன மன்னிச்சுக்கோ. அடுத்தது நன்றி, தென் ஃபைனலாக நான் அன்பு செலுத்துகிறேன். இந்த வார்த்தைகளை நீங்கள் உச்சரிக்கிறது. இப்போது நம்ம பேசிக்காக போனோக்கு நிறைய மெத்தட் இருக்குதுன்னு நான் சொல்லியிருக்கேன். எப்படி இல்லாமல் அப்ளை பண்ண முடியும், எழுதி அப்ளை பண்ண முடியும், அதை வந்து நம்ம ஒரு மெடிடேஷன் டெக்னிக்கில் பயன்படுத்த முடியும். நான் இங்கே சொல்கிறது சிம்பிள், பிளெயின், எனிவேர் எங்கே வேணாலும் நீங்கள் பண்ண முடிகிற ப்ராசஸ் தான் நான் சொல்கிறேன். ஸோ அப்போது இந்த பயிற்சியை நீங்கள் சிம்பிளாக சொல்லணும் என்ன பண்ணலாம், மனசுக்குள்ளே சொல்லிக்கலாம். இப்போ அந்த ப்ராப்ளம் ஸ்டேட்மெண்ட் என்னென்னு தெரியும், அதை உங்கள் முன்னாடி வச்சுக்கோங்க. அதை சார்ந்து உங்களுக்கு இந்த எமோஷனை ரிலீஸ் பண்ணிக்கிறதுக்காக ஐ எம் சாரி, ப்ளீஸ் ஃபர்கிவ் மீ, தேங்க்யூ, லவ் யூன்னு சொல்லி முடிச்சிருங்க. இதை வந்து ஒரு 2 to 5 minutes வரைக்கும் கொண்டு போகலாம். ஸோ அந்த டைமுக்குள்ளே இது எவ்வளோ தடவை ரிப்பீட் பண்ண முடியுதோ ரிப்பீட் பண்ணிக்கோங்க. ஆனால் இது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம், நீங்கள் எதுக்கு இந்த கிளென்சிங் ஸ்டார்ட் பண்ணிங்கன்றதை முதல்ல அந்த சூழலில் நீங்கள் ஞாபகம் வச்சுருக்கணும். அது போகிற போக்கில் ரைம்ஸ் மாதிரி ஆகிடக்கூடாது. சும்மா நம்ம அதை கனெக்ட் பண்ணாமல் அதை ஒரு முணுமுணுத்துட்டே போயிடக்கூடாது. ஸோ முடிஞ்ச அளவுக்கு அதை 2 to 3 minutes இதுக்காக நீங்கள் அர்ப்பணித்து பண்ணுங்கள்.
நீங்கள் கண்ண மூடி பண்ணுற மாதிரி இருந்தால் அந்த பிரச்சனைக்குரிய விஷயம் அப்படின்றது உங்களால் உங்கள் விஷனில் கொண்டு வர முடியும். அதை சுற்றி இந்த 4 ஸ்டேட்மெண்ட்ஸை நீங்கள் பயன்படுத்தும் போது அது கிளென்ஸ் ஆகிறதுக்கு இன்னும் எஃபெக்டிவாக இருக்கும். இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்காக இந்த இடத்துல சொல்லணும் அப்படின்னா, பணம் சம்பாதிக்கிறது உண்மையிலே கடினமான விஷயம் அப்படின்றத எனக்குள்ள ஒரு பிளாக்காக, ஒரு மெமரியாக நான் வச்சுருக்கேன். என் சின்ன வயசுலேருந்து ஏற்பட்ட பிரச்சனைகளால் அப்படி நான் புரிஞ்சு வச்சுருக்கேன். அந்த மெமரி இல்லை அந்த ஒரு லிமிட்டிங் பிலீஃப் அப்படின்றது என்ன அடுத்த லெவலுக்கு ஃபினான்ஷியலாக கொண்டு போக மாட்டேங்குது. ஸோ அந்த ப்ராப்ளத்தை நான் கண்டுபிடிச்சிட்டேன். இப்போ இந்த டெக்னிக்கை பயன்படுத்த போகிறேன் அப்படின்னா, நான் இப்படி ஒரு சிந்தனை எனக்குள்ளே இருந்ததுக்காக நான் வருத்தப்படுறேன். அதாவது இது இருக்குதுன்றது நான் அக்னாலேஜ் பண்ணிட்டேன். அடுத்தது என்னை மன்னிச்சுக்கோ, இப்படி ஒரு சிந்தனையை நான் கேரி பண்ணிட்டு இவ்வளோ நாள் இருந்திருக்கேன். இதனால் என்னுடைய ஃபினான்ஷியல் அண்டர்ஸ்டாண்டிங் கம்மியாக இருந்திருக்கு. அதனால் இந்த மெமரியை நான் கேரி பண்ணுறதுக்கு நான் வருத்தப்படுறேன். இதை நான் இவ்வளோ நாள் ஹோல்ட் பண்ணதுக்கு என்னை மன்னிச்சுக்கோ. அடுத்தது நன்றி, இந்த மெமரி என்னை விட்டு வெளியே போயிடும். இப்படிப்பட்ட ஒரு நம்பிக்கை என்னை விட்டு வெளியே போகிறதுக்கு நன்றி. இப்படிப்பட்ட நம்பிக்கை என்னை விட்டு நீ வெளியே போகிறதுக்கு சூழலை ஏற்படுத்தி கொடுத்ததுக்கு நன்றி. முடிக்கும்போது இந்த கிளென்சிங்கை ஒரு கைண்ட் ஆஃப் சீல் பண்ணணும். அதுக்கு தான் பயன்படுத்துகிறது அன்புன்ற வார்த்தை. இதன் மேலே நான் அன்பு செலுத்துகிறேன். என்ன அன்பு செலுத்துகிறேன் அப்படின்னா, பணத்து மேலே நான் ஒரு அவநம்பிக்கையை வளர்த்துருக்கேன். இந்த அவநம்பிக்கையில் என்னை விட்டு விலகி அந்த சூழலை நான் புரிஞ்சுக்கிட்டதுனால பணத்தின் மேலே அன்பு செலுத்துகிறேன். இல்லை அதுக்கு எதிராக இருக்கிற ஒரு தாட் இருக்கும், எதிரான தாட் என்னவாக இருக்கலாம், பணம் அப்படின்றது அபரிவிதமானது அப்படின்றது மேலே அன்பு செலுத்துகிறேன். அப்போது நீங்கள் ஒரு பிரச்சனையை எடுத்துக்கிட்டு அதை உள்ளே நீங்கள் ஒவ்வொரு லேயராக, நான் சொல்லியிருப்பேன் இது ஒரு 4 சாவி மாதிரி, ஒவ்வொரு சாவியும் வச்சு ஒவ்வொரு லேயராக நீங்கள் ஓப்பன் பண்ணிட்டே வரீங்க. ஃபைனல் லேயர் பொறுத்த வரைக்கும் இப்படிப்பட்ட ஒரு மெமரி இருந்ததை நான் மறந்துட்டேன், இதனை விட்டு விலகுது நன்றி, விலகிறதுக்கு நன்றி, அண்ட் ஃபைனலி இந்த சூழல் மேலே அன்பு செலுத்துகிறேன். ஸோ அங்கே எந்த ஒரு கவலையும் இல்லை, எந்த ஒரு கோபமும் இல்லை, எந்த ஒரு ரேஜும் இல்லை. நான் அதை அமைதியாக பார்க்குறேன்ற முறையில் அந்த சுச்சுவேஷன்லேருந்து வெளியே வந்ததுக்கும் அதிலிருந்து என்னுடைய அந்த பிளாக் ரிமூவ் ஆனதுக்கு மேலேயும் நான் அன்புன்ற ஒரு விஷயத்தை வச்சு சீல் பண்ணுறேன். ஸோ இவ்வளோ தான் சிம்பிளாக இந்த 4 ஸ்டேட்மெண்ட்டை எந்த ஒரு பிரச்சனைக்கும், எந்த ஒரு உறவு சார்ந்த பிரச்சனைக்கும், எந்த ஒரு தப்பான மெமரிக்கும், இல்லை உங்கள் மனசுக்குள்ளே ஏற்படுத்தி வச்சுருக்க ஏதோ ஒரு தப்பான ஸ்டேட்மெண்ட்ஸ்க்கும் நீங்கள் பயன்படுத்தலாம். இப்போது 4வது ஸ்டெப், இந்த ப்ராசஸ் முடிச்சிட்டோம் அவ்வளோதான் அப்படின்னா கிடையாது. இந்த பயிற்சி செய்யும் போதோ செஞ்சு முடித்ததுக்கப்புறமோ இன்னும் அதிகமாக எமோஷன்ஸ் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா இங்கே ஒரு நல்ல சூழல் பற்றி நம்ம இந்த பயிற்சியில் பேசலை. ஏன்னா வருத்தப்படுத்திகிட்டு இருக்கிறேன், நான் கஷ்டப்பட்டுட்டு இருக்கிறேன், இல்லை எனக்கு ஒரு பிரச்சனையை கொடுக்குற ஒரு விஷயத்தை பற்றி தான் பேசிகிட்டு இருக்கேன். அது திரும்ப திரும்ப ரிப்பீட் பண்ணும்போது கான்ஷியஸ் அந்த எமோஷன்ஸை திரும்ப அது ரிப்பீட் பண்ணிட்டே தான் இருக்கும் உள்ள. ஸோ அதாவது எக்கோ ஆகிட்டே இருக்குமா. அப்போ அந்த பிரச்சனையிலேருந்து விலகிட்டேன், அதாவது நான் சந்தோஷமாக நான் வெளியே வந்துட்டேன், நன்றி, இல்லை நான் அன்பு செலுத்துகிறேன் எல்லாம் சொன்னாலுமே அந்த இன்ஸ்டண்ட்டாக அது ஃபிக்ஸ் ஆகாது. அப்படிங்கிறப்போ அதை சார்ந்து ஏதாவது ஒரு எமோஷ்னல் ஒரு ஹை அண்ட் லோ வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. பரவாயில்ல, இக்னோர் பண்ணிக்கோங்க. பெருசாக அந்த எமோஷன்ஸ் ஏன் வந்துச்சு, நான் ஏன் இப்படி ஃபீல் பண்ணுறேன்றது அந்த திரும்பவும் அந்த சைக்கிள்குள்ளே போகாது. பயிற்சியில் நம்ம சொன்ன மாதிரி அதை நம்ம அக்னாலேஜ் பண்ணிட்டோம், ஐம் சாரின்ட்டோம், ப்ளீஸ் ஃபர்கிவ்னு சொல்லிட்டோம். ஸோ அக்னாலேஜ் பண்ணிட்டோம், ஆமாம் இருக்குதான், அது தெரிஞ்சுக்கிட்டேன் தான். அதனால் அதை திரும்பவும் உங்களுக்குள்ள ஒரு எமோஷ்னலாக அந்த ஒரு தப்பான சைடை பற்றி யோசிக்கிறதுக்கான வாய்ப்பு ஏற்படும். ஏன்னா பயிற்சியை முடிக்கும்போது அது வந்துச்சுன்னா ஜஸ்ட் இக்னோர் பண்ணிவிட்டு டீப் ப்ரீத் பண்ணிட்டு அதுலேருந்து வெளியே போக பாருங்கள். வாய்ப்பு இருந்ததுன்னா ஒரு 2 மணி நேரம் 3 மணி நேரம் கழித்து கூட திரும்ப இந்த பயிற்சியை செய்யலாம். இந்த பயிற்சியை இவ்வளோ தடவை தான் ஒரு நாளில் பண்ணணும்னு எந்த ஒரு கட்டாயமும் இல்லை. உங்களுக்கு பீஸ்ஃபுல்லாக இருந்தால் அதை பண்ணுங்கள். ஒரு வேளை திரும்ப திரும்ப பண்ணும்போதும் அதே எமோஷன்ஸ் வந்துச்சுன்னா பிரேக் விட்டு பண்ணுங்கள். ஏன்னா ஒரு பிரச்சனையை பேசும்போது இந்த மாதிரி ஒரு எமோஷனலி டவுன் ஆகிறது நார்மல் தான். ஸோ சிம்பிளாக சொல்ல வருது, உங்கள் எமோஷன்ஸை அடக்க முயற்சி பண்ணாதீங்க. இந்த பயிற்சி பண்ணுறதுனால வர எமோஷன்ஸை அலோவ் பண்ணுங்கன்ற ஃபைனல் ஸ்டெப் இந்த ப்ராசஸில் புரிஞ்சுக்க வேண்டியது. இது ஒரு எதிர்பார்ப்பை நோக்கி நம்ம பண்ணலை, நம்ம அதுலேருந்து விலக தான் முயற்சி பண்ணுறோம். ஒரு விஷயத்தை மறக்க முயற்சி பண்ணுறோம், ஒரு விஷயத்தை வேறு விதமாக பார்க்க முயற்சி பண்ணுறோம். ஸோ இது எல்லாமே நமக்குள்ளே நடந்துகிட்ருக்கு, வெளியே எதுவுமே நடக்கலை. வெளியில் இருக்கிற சுச்சுவேஷனுக்கோ இன்னொரு நபரை மாற்றுறதுக்கோ நம்ம இதை பண்ணலை, எல்லாம் நமக்குள்ளே நடக்குது. ஸோ இந்த மெமரியை கேதர் பண்ணுறதுக்கு நம்ம எத்தனையோ நாட்கள் செலவழிச்சிருப்போம், எவ்வளோ விஷயங்களை பார்த்து புரிஞ்சிருப்போம். அனுபவமாக உள்ளே ஏற்பட்டக்கூடிய அந்த மெமரிஸ் எல்லாம் கிளியர் பண்ணுறது அவ்வளோ ஈஸி கிடையாது. ஸோ இவ்வளோ நாளில் மாறிடும், இவ்வளோ நேரத்தில் முடிஞ்சிடும் அப்படியெல்லாம் இல்லை. இந்த பயிற்சி நிறையா டைம் எடுக்கலாம். சில பேருக்கு அவங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸ், மேபி அவங்களுடைய தப்பான அனுபவங்கள் அதிகமாக இருந்தால் இன்னும் அதிகம் டைம் எடுக்க வாய்ப்பு இருக்குது. அதனால் இது டைம் வேஸ்ட் பண்ணி எப்போ அது முடியுமான்னு எதிர்பார்க்காதீங்க. இந்த ப்ராசஸ் பண்ணிவிட்டு இது உங்கள் லைஃப்பில் மாறுறதை நீங்களே உணர முடியும். மேபி ஒரு சில பேருக்கு 2 மாதம் எடுக்கலாம், இல்லை 3 மாதம் எடுக்கலாம். சில பேருக்கு இன்ஸ்டண்ட்டாக ஹீல் ஆகலாம், இல்லை அதுலேருந்து விலகிறதுக்கு வேறு வாய்ப்புகளும் ஏற்படலாம். பட் என்னோட சின்ன ஐடியா இங்கே என்ன அப்படின்னா, இந்த மாதிரி கிளென்சிங் டெக்னிக்ஸ் மட்டுமே பயன்படுத்திகிட்டு இருக்கக்கூடாது. இந்த மாதிரி கிளென்ஸ் பண்ணுறது எதுக்கு, நமக்குள்ளே ஏதோ ஒரு பிளாக் இருக்குது, அதுலேருந்து வெளியே வர நினைக்கிறோம், வெளியே எங்கே போக நினைக்கிறோம், என்ன இலக்கு இருக்குது, எது சந்தோஷத்தை கொடுக்குமோ அதுக்கும் மேனிஃபெஸ்டேஷன் ப்ராசஸ் பண்ணுறது பெட்டர். வெறும் கிளென்சிங் மட்டுமே பண்ணிட்டு இருந்தீங்கன்னா எப்படி இருக்கும்னா, ஒரு இடத்த சுத்தம் பண்ணிகிட்டே இருக்கீங்க,
அந்த இடத்த சுத்தமாக வச்சுருந்தா திரும்பவும் களைகள் வர வாய்ப்பு இருக்குல்ல. சுத்தம் பண்ண இடத்துல வேறு ஏதோ ஒரு விதையை போட்டிங்க, தெரிஞ்ச விதைகளை போட்டிங்க, இலக்குகளை வச்சிங்கன்னா வளர்ந்துடும். ஸோ கிளென்சிங் பண்ணிவிட்டு அங்கே உங்கள் லைஃபோட அப்ஜெக்டிவ்ஸையும் ஃபோக்கஸ் பண்ணுறதுக்கான நேரத்தை ஒரு நாளில் செலுத்தணும்னு சொல்லுவேன். அடுத்த விஷயம், இந்த ஹொப்போனோபோனோ டெக்னிக்கை நிறைய விதத்தில் பயன்படுத்த முடியும். இப்போ நான் சொன்னது ரொம்ப சிம்பிளாக போகிற போக்கில் பண்ணிட்டு போயிடலாம். பட் இந்த டிஃப்ரெண்ட் மெத்தட்ஸை பற்றி நான் டீட்டெயில்டாக வேறு வீடியோஸில் உங்களுக்கு கிளியராக அது எப்படி பண்ணணுன்றதை அங்கேயும் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். பட் சிம்பிளாக என்னென்ன இருக்குதுன்னு சொல்லணுன்னா, மெடிடேஷன் மூலயமா இந்த பர்டிகுலர் ரெப்பிட்டேஷன் ப்ராசஸை பண்ணுறது, இல்லை வாக்கிங் மெடிடேஷன் சொல்லுவாங்க, அதுலேயும் இதை ட்ரை பண்ணலாம். ஜேர்னலிங் பண்ணுறதன் மூலமாக பண்ண முடியும். ஒரு சில பிரச்சனைகளை நம்ம ஒரு விஷன் போர்டு மாதிரி உருவாக்கிட்டு அதில் இந்த பயிற்சியை பண்ண முடியும். சில ஃப்ரேம் ஒர்க்ஸ் எல்லாம் அப்ளை பண்ண முடியாதுல்ல. அடுத்தது இந்த மெத்தடை மிரர் ஒர்க் மூலயமா பண்ணலாம். அண்ட் முக்கியமாக ஹார்ட் பிரெயின் கோஹரன்ஸ்னு ஒரு டெக்னிக் இருக்குது. அதுலேயுமே இந்த பர்டிகுலர் ஹீலிங் மெத்தட் நல்லாவே பயன்படுத்த முடியும். இதை பற்றிலாம் ரொம்ப டீட்டெயில்டாக நான் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக வேறு வீடியோஸ்லாம் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். நமக்குள்ளே தேக்கி இருக்கிற எமோஷன்ஸை மட்டும்தான் கிளென்ஸ் பண்ண முடியுமானா இல்லை. பணம் சார்ந்த தப்பான புரிதல்கள், உறவு சார்ந்த புரிதல்கள், இல்லை ஹெல்த் இஷ்யூஸ், இல்லை மென்டல் இஷ்யூஸ் கூட நம்மளை சார்ந்து இருக்குது அப்படின்னா அதை ஹீல் பண்ண முயற்சி பண்ணலாம். இந்த பயிற்சியை எப்போ பண்ணலாம் அப்படின்னு கேட்டால், இதுக்குன்னு ஒரு சரியான ஸ்கெடியூல் எதுவுமே கிடையாது. இந்த பயிற்சி எந்த நேரத்தில் வேணால் பண்ண முடியும். தூங்கி எந்திரிச்சு உடனே பண்ணலாம், இல்லை தூங்க போகிறதுக்கு முன்னாடி பண்ணலாம், இல்லை நீங்கள் ஏதாவது ஒரு ஆன்சைட்டியில் இருக்கும்போது, இல்லை ஒரு ப்ரெஷரில் இருக்கும்போது, ரொம்ப லோவாக ஃபீல் பண்ணும்போது கூட இந்த பயிற்சியை நீங்கள் அப்ளை பண்ண முடியும். இந்த பயிற்சி எப்படி உருவாச்சுன்னு நான் ஃபஸ்ட் வீடியோவில் சொல்லியிருப்பேன். ஸோ இந்த மாதிரி ஒரு பிரச்சனைகளுக்குள்ளே இருக்கும்போது ஒரு குரூப்பாகவோ இல்லை தனியாகவோ அந்த பயிற்சியை பண்ணாங்க. ஸோ இங்கே நீங்கள் நம்ம செல்ஃபாக அப்ளை பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுறதுனால, நீங்கள் எப்போல்லாம் எமோஷ்னலி ட்ரிகர்டாக இருக்கீங்களோ, அதாவது மோஸ்ட்லி எமோஷ்னலி ட்ரிகர்ட்னா லோ எமோஷன் தான் சொல்கிறேன். கோவம், துக்கம், பயம், இந்த மாதிரியான சூழல்களில் கண்டிப்பாக நீங்கள் இதை பயன்படுத்தலாம். சிம்பிளாக சொல்லணுன்னா, இந்த பயிற்சியை பண்ணுறதுக்கு பாசிட்டிவாக தான் இருக்கணுன்ற அவசியம் கிடையாது. என்னோடய பர்சனல் அனுபவத்தில் இதை சம்டைம்ஸ் காம் பண்ணிக்கிறதுக்காக நான் எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணி பார்த்துருக்கேன். ஒரு மீட்டிங்க்கு முன்னாடி, இல்லை ஒரு பெரிய கான்வர்சேஷன் முன்னாடி போகிறப்ப, இல்லை ஒரு பெரிய முடிவெடுக்கிறதுக்கு முன்னாடி இதை ட்ரை பண்ணி பார்த்துருக்கேன். அப்போவுமே இது கொஞ்சம் எனக்கு ரிலாக்ஸாக இருக்கிறதுக்கும், அதை கொஞ்சம் பாசிட்டிவாக அப்ரோச் பண்ணுறதுக்கும் ஹெல்ப் பண்ணுச்சு. இது கிளென்சிங் டெக்னிக் தான் அப்படின்னா கூட, மேபி இப்போ ஒரு மீட்டிங் போகிறேன் அப்படின்னா அதை நான் சரியாக பண்ணணுமேன்ற ஒரு சின்ன ஒரு பயம் இருக்கும்ல, இல்லை ஒரு கவலை இருக்கும்ல, அதை இது கிளென்ஸ் பண்ணுச்சுன்னு நான் சொல்லுவேன். முக்கியமாக ஒரு விஷயம் நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணும், இது ஓவர் டூ பண்ணாதீங்க. ஆல்ரெடி நான் சொன்னது தான். கிளென்சிங் ரொம்ப அதிகமாக பண்ணிங்கன்னா அந்த தப்பான சூழலில் நீங்கள் ரீகலெக்ட் பண்ணுற மாதிரி தான். ஸோ அளவாக ஒரு 2லேருந்து 5 நிமிஷத்துக்குள்ளே பண்ணிவிட்டு அங்கேருந்து வெளியே போயிடணும். இன்னொரு சூழல் அதே நாளில் நடந்துச்சுன்னா மேபி அதை ட்ரை பண்ணலாம். பட் 3, 4, 5 தடவைக்கு மேலே அதை தொடர்ந்து பயன்படுத்துனீங்கன்னா, இது வெறும் கிளென்சிங்காக மட்டுமே பயன்படுறதுனால நீங்கள் அந்த பிரச்சனையை திரும்ப திரும்ப மேனிஃபெஸ்ட் பண்ணுறதுக்கு சம்டைம்ஸ் வாய்ப்பு இருக்குது. அளவாக பயன்படுத்துறது நல்லது. ஃபைனலாக நீங்கள் புரிஞ்சுக்க வேண்டியது, ரொம்ப பீஸ்ஃபுல்லான காமான ஒரு பயிற்சி. ரொம்ப பெரிய ப்ரெஷர், பெரிய பெரிய விஷயங்கள் அப்படி எதுவுமே இல்லை. யாராக இருந்தாலும் எந்த சூழலையும் ரொம்ப பீஸ்ஃபுல்லாக பயன்படுத்திட்டு போக முடியும். இப்போ இந்த ஹொப்போனோபோனோ டெக்னிக்கை நீங்கள் எப்படி சரியாக பயன்படுத்தணும்னு புரிஞ்சுருப்பீங்க. நீங்கள் எந்த விஷயத்துக்காக பயன்படுத்துனீங்க அப்படின்றத ஒரு சில நாட்கள் பயன்படுத்திட்டு இந்த வீடியோ கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இல்லை ஆல்ரெடி ப்ராக்டிஸ் பண்ணுறீங்கன்னா என்ன விஷயத்துக்காக ப்ராக்டிஸ் பண்ணீங்க, ஹீல் ஆச்சு அப்படின்றத சொல்லுங்கள். அடுத்த வீடியோவில் இந்த ஹொப்போனோபோனோ பற்றின சில மித்ஸும், முக்கியமாக இது மேனிஃபெஸ்டேஷன் பயிற்சியாக இல்லையா, இது எப்படி மேனிஃபெஸ்டேஷனோட தொடர்பு படுத்த முடியுன்றதெல்லாம் பேசுவோம்.